Hi guys, இன்னைக்கு வந்து Realme 7 மொபைல் வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். Realme 7 நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6GB RAM 64GB வேரியண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்டெப்த்தாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் வர ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ரியல்மி பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே ஒரு கவர் இருக்குது. அந்த கவருக்குள்ளே வந்து டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிபியூ கேஸ்க்குள்ளே வந்து சில புக்லெட்ஸ், அதுக்குள்ளே சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ புக்லெட்ஸ் வேணால் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து டிபி கேஸ் வந்து மொபைல் கூடயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஸோ சைடில் வச்சுட்டு மொபைல் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 6.5 inches வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 30 வாட்ஸ்க்கான டாக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 30-45 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஸோ அது கூட வந்து டைப் சி போர்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வராது இதில். ஸோ பாக்ஸை சைடில் வச்சுட்டு மொபைலை பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 6GB RAM 64GB வேரியண்ட் நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து கீழே வந்து 3.5mm ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து டைப் சி போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மேலே எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ இன் டிஸ்பிளே பஞ்சுவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா சிம் ட்ரே, அதாவது 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், ப்ளஸ் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மொபைல் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. பிகாஸ் 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்கறனால ஸோ ஓரளவு வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அரௌண்டு 196 grams இருக்கும். ஸோ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ இந்த மொபைலில் வந்து அந்த 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் எப்பயும் போகிற மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோட சார் வேல்யூவும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நாம்ஸை விட ரொம்ப கம்மியாகவே இருக்குது.
பிலோ 1 கீழே தான் இருக்குது. இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளூடூத் லேட்டஸ்ட் வெர்ஷன் சப்போர்ட் இருக்குது 5.0 ப்ளஸ் ஒய்ஃபைக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ப்ரீலோடட் ஆப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப், கூகுள் பே அந்த மாதிரி ஆப்ஸ், ஃபேஸ்புக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு கசகசன்னு ஆப்லாம் இல்லை. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் வெயிலில் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி மொபைல் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 64 GB இன்பில்ட் ரேமில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அரௌண்ட் ஒரு 15 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓஎஸ் மற்ற எல்லாமே ஆப் லோட் பண்ணிவிட்டு மிச்சம் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மெமரி எதுவும் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வேணால் போட்டிருக்க ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராசஸர் வந்து ஹீலியோ G95 OCta-core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாலியோ ப்ராசஸரும் இருக்குது. ஸோ இது வந்து Realme UI 1.0 Android 10 மேலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா கேமரா செக்ஷன்ஸில் வந்து இது வந்து ப்ரைமரி கேமரா வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனி IMX 682ங்கிற இது லென்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்காகவும், அதுக்கு அடுத்தது வந்து 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த 4th கேமரா வந்து 2 மெகா பிக்சல், அது வந்து மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஸோ கேமரா பம்ப் வந்து வெளியே இருக்குது. கேமராவோட சாம்பிள்ஸ் இருக்குது, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது 64 மெகா பிக்சல் எடுத்தது. ஸோ இதோட வீடியோ சாம்பிள்ஸும் கொடுக்குறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ செல்ஃபியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இது வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸு. ஸோ கேமரா செக்ஷனில் வந்து நிறையா அந்த ஸ்லோ மோஷன்ஸ், மற்ற ஆஸ் யூஷுவல் எப்போயுமே கொடுக்குற அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸு, டைம் லேப்ஸு, இந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்ஸு, நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி பொறுத்தளவு வந்து சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி பேட்சஸ்ஸு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மொபைல் வாங்கின புதுசுலேயே வந்து ஒரு 3 GB சம்திங் வந்து அப்டேட்டட் இருந்துச்சு, ஓடிஜி அப்டேட்டு. இது 64 மெகா பிக்சலுக்கான எடுக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மொபைல்னே சொல்லலாம்.
பட் வந்து இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான், ரிவ்யூ இல்லை. இதோடைய ப்ரைஸிங் வந்து நம்ம வாங்குறப்போ வந்து ஒரு 15,000 ரூபா வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.